என் கணவர் இல்லைன்னா நான் அந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை. எனக்கு இருக்கிறது கூட இடம் இல்லாமல் தான் இருந்தோம். அப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு போனால் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். அதனால் நீ படித்து வேலைக்கு போ அப்படின்னாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லியே தீவனம் காலம் முன்னாடி அவங்களுக்கு கடவுள். நான் பவுச்சத்திரம் பக்கத்துலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கேன். நான் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழித்து தான் படிக்கவே ஆரம்பித்தேன். வீட்டில் வச்சு +2 வரைக்கும் தான் நான் படிச்சிருந்தேன். அதுக்கு மேலே படிக்க எங்கள் வீட்டில் முடியலை. அதுக்கப்புறம் +2 முடிச்சுட்டு 2005 மேரேஜ் பண்ணி 2015 நான் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்கிட்ட டிகிரி இல்லை, அதனால் குரூப் 4ஓட படித்தேன். 2019 நான் வேலைக்கு போனேன். 2018 நான் இப்போ வந்த எக்ஸாமில் என்னால் பாஸ் பண்ண முடியலை. அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அதனால் என்னால் படிக்க முடியல. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அடுத்த எக்ஸாம் நான் எழுதுனேன், கிளியர் பண்ணிட்டேன். எங்கள் அப்பா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க நான் வேலைக்கு போகணுன்னு. ஆனால் அது நடக்கலை. அவங்க போனதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வேலை கிடச்சிது. ஆனால் இந்த இடத்துல என் கணவரை நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா என் கணவர் இல்லைன்னா நான் அந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை. எனக்கு எல்லா வகையிலுமே அவங்க தான் ஹெல்ப்பாக இருந்தாங்க. வீட்டு வேலை கூட என்னை பார்க்க விட மாட்டாங்க. நீ படித்து வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நல்ல நிலைமைக்கு வந்தால் தான் நம்மளை யாரும் மதிப்பாங்க. ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணோம். பண்ணும்போது வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, இருக்கிறது கூட இடம் இல்லாமல் தான் இருந்தோம். அப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு போனால் தான் நமக்கு மதிப்பு இருக்கும். அதனால் நீ படித்து வேலைக்கு போ அப்படின்னாங்க. அவங்களுக்கு பூயாவரம் தான் பார்ப்பாங்க. செவ்வாய் திருநெல்வேலிக்கு பூயாவரத்துக்கு போவாங்க. வீடு விட அலைஞ்சு தான் அவங்க யாரும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக தான் இல்லை. கண்டிப்பாக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லியே தீவனம் காலம் முன்னாடி அவங்களுக்கு கடவுள். இப்போ குரூப் 1க்கு அவங்க எதாவது என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உன்னால் முடியும், நீ படி அப்படின்னு சொல்லி என்னை எந்த வேலையுமே பார்க்க விடுறதில்ல. எல்லா வேலையுமே அவங்க தான் பார்க்காங்க. கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும்.